அன்புக்குரியவர்களே, அல்லாமா இக்பால் ரஹிமஹுல்லாஹி அலைஹி மிகப்பெரிய கவிஞர். சாரே ஜஹாசே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா அந்த கீதத்தை எழுதியவரும் அவர்தான். அவர் குர்ஆன் ஓதிட்டு இருக்கார். சின்ன வயசில் நடந்த சம்பவம். அப்போ அவருடைய தந்தை நூர் முகமது வந்து என்ன செய்கிறப்பா அப்படின்னு கேட்குறாரு மகனை பார்த்து. மகன் சொல்கிறாரு, நான் குர்ஆனை ஓதிட்டு இருக்கிறேன். எப்படிப்பா ஓதுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப ஆசையோட பயபக்தியோட ஆர்வத்தோடு ஓதுகிறேன். அப்படி தானே எல்லாரும் அப்படி தானே சொல்லுவோம். அப்போ அதே பதில அல்லாமா இக்பால் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே சொல்கிறார்கள். அதுக்கு தந்தை நூர் முகமது என்ன தெரியுமா சொன்னார், மகனே நீ எப்படி குர்ஆனை ஓதணும் அப்படின்னா, இறைவன் உனக்காகவே இறக்குகிறான், உனக்காகவே இறக்கி இருக்கின்றான், இந்த வசனங்கள் எல்லாம் வந்ததெல்லாம் உனக்காக தான் என்ற உணர்வோடு நீங்கள் ஓத வேண்டும். உதாரணமாக குர்ஆனில் ஒன்று இது செய்யாத அப்படின்னா என்னை பார்த்து சொல்கிறான் செய்யாது என்று, அதை செய் என்று ஒரு கட்டளை வந்தால் என்னை பார்த்து சொல்கின்றான் அதனை செய் என்று, இந்த பாதையில் நடக்காதே என்று சொன்னால் அந்த பாதையை நடக்க வேண்டாம் என்று என்னை பார்த்து சொல்கிறான், இந்த பாதையில் நீ தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல் என்று குர்ஆன் வழிகாட்டுகிறது என்று சொன்னால் அது என்னை பார்த்து சொல்லப்பட்டது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் நல்லா பாருங்கள், அதை ஒரு நூலாக ஒரு புக்காக அது யாருக்கோ வந்தது யாருக்கோ இறங்கியது ஏதோ ஒரு தகவலை படிக்கின்றோம் அப்படிங்கிற மனப்பான்மைக்கும், இது எனக்காக வந்தது, இறைவன் என்கிட்ட பேசுகின்றான், என்னிடத்தில் எதிர்பார்க்கின்றான், அதன் அடிப்படையிலே நாம் நடக்க வேண்டும், அதனை புரிந்து கொள்ள வேண்டும், அதனை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற உணர்வோடு படிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆக தன்னுடைய மகனுக்கு அந்த சின்ன வயசுலேயே குர்ஆனை எப்படி அணுக வேண்டும், ஹவு டு அப்ரோச் குர்ஆன் அப்படிங்கிறத அவருடைய தந்தை அழகான முறையிலே சொல்லிவிட்டார். அதனால தான் இக்பால் ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்களுடைய கவிதைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் குர்ஆனுடைய சத்தியம் அங்கே மிளிர்வதை நான் பார்க்கின்றோம். ஆக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் குர்ஆனை சரியான முறையிலே படிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, அதன் பாதையிலே பயணிப்பதற்கு அருள் புரிவானாக. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.